ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி, சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம். அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நலசக்கரவர்த்தியே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறாரு அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில், ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் ஆனி மாதத்திற்கு 5ஆம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு. வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் அன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 நாட்கள் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140 நாள், அது 150 நாள் வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம், இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்தில் பொறுத்தளவுக்கு இந்த 140 நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். சரி, 2 மாதம் கிட்ட வந்துடும். 59 நாள்லேருந்து 60 நாள் வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும்? சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதன கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது 2வது பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம்? மந்தக்காரகன்னு சொல்லுவோம். மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ அந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாகப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடு சாதம். எல்லோரும் என்ன செய்வாங்க? வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க. அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடுசாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை பித்திருக்களுடைய அப்படின்றோம். பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்திருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனி பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கிர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளோட இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24 6 30 மாதம். அதை 9ஆல் வகுத்தோம்னா சற்றேறக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா? விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரத்தில் 2 3 4 பாதமும், அனுச நட்சத்திரம் 1 2 3 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துலேயும் 1 2 3 பாதம், விசாகத்தில் 4ஆம் பாதம் மாத்திரம்தான். ஆக இந்த 9 பாதங்கள் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இப்போது 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணி நிறைய அவஸ்தைகளை அடைஞ்சிட்ருக்குறீங்க. இது ராசியில் சொல்கிறோம். இப்போ வக்கர பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற போது இந்த வக்கர பலனில் சனி 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசமா சனியாக நடந்துட்டு இருக்கிற போது வக்கரமானால் அதனால் சிறு சிறு தொல்லைகள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிறலாம். அதே சமயத்தில் தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்க செய்யும். ரெண்டாவது இப்போ
கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல இருந்தாலும் அது அவர் வாங்கியிருக்கிற சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அதாவது ஆரம்ப காலத்தில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அது வந்து 19/6/2024 இருந்து 18/8/2024 வரைக்கும் வந்து சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் பாதத்துக்கு வருவார். அப்போது இந்த 1ஆம் பாதத்தில் இந்த 3ஆம் பாதத்தில் இருக்கிற போது அம்சத்திலையும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் அதே கும்பத்திலே இருக்கார். அப்போ அதே கும்பத்தில் இருக்கிற போது மேலும் சிரமங்களை தரணும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் வக்கர நிலை பெற்றதுனால தாயாருடைய உடல்நிலை மாத்திரம் தொல்லை கொடுக்கும். வக்கர நிலை அடைஞ்சதுனால ஓரளவு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சுன்னு சொல்லலை, ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். இந்த 2 மாத காலம் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலீஃப் உண்டாகும். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல கெட்டு போயிருக்காரு, ஆட்சி பெற்று போயிருக்காரு, கெட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ராகுடைய சாரத்தை வாங்கியிருக்கார். ராகும் கெட்டவர். அப்போது கெட்டவர் கெட்டு போனார். அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறது 3ஆம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ அம்சத்திலரையும் வந்து அதே 4ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ மேலும் கெட்டு போனார். இப்போ இந்த இவ்வளவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஃபானது மாதிரியாக இருக்குமே தவிர முழுமையாக ரிலீஃப் அடைய முடியாது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற வக்கரம் அடைஞ்ச காலகட்டத்தில் ஓரளவு சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலை மேலும் தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த 18/8/2024 அப்புறம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வர்ற போது அம்சத்தில் அவர் வந்து மகரத்தில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி நிலையில் இருப்பாருங்கிறத நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அர்த்தாஷ்டம சனியில் சனி பகவான் வக்கரகதி அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதுசாக மனை வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் டாக்குமெண்டேஷன்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. முதல் 2 மாதத்தில் வந்து அர்கோத்தமத்தில் இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் நவாம்சத்தில் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு வர, மகரம்ன்றது நிலராசி. அதனால் உங்களுக்கு நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததேயானால் அதன் மூலியமாக இப்போ சால்வேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து முயற்சிகள் மூலியமாக எல்லாரையும் வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து கோச்சார பிரகாரம் 4ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதி அடைந்து அவர் வந்து அவருடைய சதயம் 2ஆம் பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவாக இருக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த 1.5 மாதம் பீரியடு, அதாவது 19/8/2024 4/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு 1.5 மாதம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தேனால் இந்த 1.5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 4/10 4/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் அது சனி பகவான் 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது இதில் நவாம்சத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. இப்போ பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே அர்த்த ஆஷ்டமம், அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4, அதில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 1/5/2024 குரு மாறி ராசியை பார்த்தாங்க, கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. இப்போ இன்னும் மேலும் அவங்க ஃப்ரீயாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 4/11/2024 வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் மேலும் ஃப்ரீ ஆவாங்க. எப்போ குரு ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே பிரச்சனைகள் விலகும். அதனால் அது ஒரு நல்லது. அடுத்தது இண்டிகேஷன், நல்ல இண்டிகேஷன். ராசிக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய பார்வையும், அதாவது குரு பலம். நம்ம போயிட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு கேட்க வருவாங்க, இதுமாதிரி என் பொண்ணுக்கு குருபலம் வந்துருச்சா, என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்ட்டு. அப்போ குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வந்துருச்சு. இப்போ கோச்சாரத்தில் வக்ரமான கிரகங்கள்
சனி பகவான் வக்ரமாயி நவாம்சத்தில் 2ஆம் இடத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ இந்த 140 நாளுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும், பயப்பட வேண்டாம். அர்த்தாசிரம சனி நடந்தாலும் குருவுடைய பார்வை ராசியில் படுறதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, ரொம்ப நாளாக குடும்பம் அமைஞ்சு வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ராசியில் 3ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம்னு பேர். வீரியஸ்தானம் அப்படின்றது ஆணுக்கு குறிக்கக்கூடியது. அப்போ வீரியஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வீரியம் கூடி சந்தான பாக்கியம். அதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது கர்ப்பஸ்தானம்னு பேர். அப்போ அந்த கர்ப்பஸ்தானத்துலேயும் சனி பகவான் வக்ரம நிலை அடைகிறதுனால கண்டிப்பாக இந்த 140 நாளைக்குள்ளார கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கும். வாக்கு கிடைச்சாச்சு, வம்சம் கிடைச்சாச்சு. அடுத்தது தனம். தனஸ்தானம் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு சனி பகவான் வரார். சனி பகவான் வர இடம் யார் அப்படின்னா தனக்காரகனான குரு பகவானோட வீட்டில் வரார். மிக சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னாலே அள்ளி கொடுக்கக்கூடியவர், பிரம்மாண்டமானவர். அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் குருவோடைய வீட்டில் வரும்பொழுது கோதண்ட ராகுவா ஆகும் பொழுது தனம் இத்தனை நாள் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம வரவேற்க தயாராகும். அடுத்தது வாக்கு, தனம், குடும்பம். வாக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காத, ஜாமீன் ஜவாப் போடாத அப்படிம்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4 பாதம், விசாகம் 4ஆம் பாதம் மட்டும், அனுஷம் 4 பாதம், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 140 நாளும் நீங்கள் கொடுத்த வாக்கு பலிதமாகுமா? 100% பலிதமாகும். ஏன் அப்படின்னாக்க குருவோடைய வீட்டில் ராகுவோடைய நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் வரார், கோதண்ட ராகுவா வரார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது நடக்குமா? நடக்கும். அப்போ உங்களுக்கு நற்பெயர்களும் கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 140 நாளும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பலம் வாய்ந்த நாள். ஏன் அப்படின்னா சனி பலம் இழக்கிறார். அப்போ நமக்கு பலம் கூடுது. பொருளாதார நிலையில், குடும்பம் அமையறதில்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதில்ல, எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. சரி, ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதவங்க கண்டிப்பாக சனி பகவான் இருக்கக்கூடிய ஆலயம், அதாவது வலுவூர் அப்படின்னு ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே உள்ள சிவன் கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அந்த தனி சன்னதியில் போய் ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி போய் வழிபாடு பண்ணலாம், அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிட்டு வரலாம், அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டும் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் சரியில்லைன்னா கூட இதெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி கன்க்ளூஷனாக நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் இருந்தாலும் இப்போது வக்கரகதி அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த 140 நாள் கொடுக்க போகிறார். இருந்தாலும் முதல் 2 மாதமான காலகட்டத்தில் பார்த்தடையானால் 19/6 19/8 வரலும் உண்டான காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக்கை கொடுப்பார். உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் வரார். 19/8 4/10 வரலும் உண்டான நாட்களில் வரார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது நவாம்சத்தில் 2ஆம் இடத்துல வரார் சனி பகவான். அதாவது சதயம் 1ஆம் பாதத்தில் வரார்.
கும்பராசியிலேயே சதயம் 1ஆம் பாதத்தில் வர இது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்களா, ஏன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது நீங்கள் பேசுகிறது தவறாக புரிஞ்சு கொள்ளுவாங்க. அதனால் ஒரு தடவைக்கு 2 தரம் புரிகிற அளவுக்கு பேசுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 140 நாள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.